ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு க்யூட்டான ஃபோன் ஸ்டாண்டு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதே மாதிரி ஸ்டாண்டாகவே ஃபுல்லாகவே எதுவுமே பண்ண தேவையில்ல, டெக்கரேட் மட்டும் பண்ணுற மாதிரி இது மாதிரி என்கிட்ட இருந்தது. அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பண்ண போகிறோம். ஏதோ திங்ஸ் வாங்கினப்போ இது மாதிரி 2 கிடச்சிது. அதை வச்சு நான் ஃபோன் ஸ்டாண்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்தனால அதை வந்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம். இந்த பெரிய டேப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேப் காலியானதுக்கப்புறம் அதில் இது மாதிரி ஒரு ரோல் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி 2 சைடு இந்த மாதிரி வளைவாவோ இல்லை பாக்ஸ் மாதிரியோ கட் பண்ணிவிட்டு அதில் 2 சைடு ஓப்பன் மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக வந்துட்டு அதே மாதிரி ரெடி ஆகிடும். ஓகேவா? ஓகே, என்கிட்ட அதே மாதிரி டேரெக்டாக இருக்கனால ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் இங்க் ப்ளூ கலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்கள்கிட்ட என்ன கலர், நீங்கள் லைட் கலர் தான் பிடிக்கும்னா நீங்கள் லைட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு டார்க் கலர் இருக்கணும்னு தோணுச்சு. லைட் கலர் இல்லாதனால டார்க்கில் என்கிட்ட இங்க் ப்ளூ கலர் இருந்தது. அதனால நான் வந்துட்டு அந்த கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு சொட்டையாக இல்லாமல் நீட்டாக அழகாக ஒரு 2 கோட்டிங் கொடுத்து எடுத்திங்கன்னா டார்க்காக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நான் அது மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். வெளி சைடும் கொடுத்துட்டு உள் சைடும் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங் அந்த கார்ட்போர்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக தெரியாத மாதிரி கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி டெக்கரேட் பண்ணேன். பட் அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படியும் நம்ம 2 கோட்டிங் தான் கொடுக்கணும். அதனால நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைமும் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இங்க் ப்ளூ கலரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கலரை யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு கலர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு எது டார்க்காக இருக்குமோ நல்லா தெரியுமோ அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எல்லோ எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு சும்மா அங்கங்கே ரவுண்ட் ஷேப்லேயோ வளைவாவோ நீங்கள் இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அங்கங்கே கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு க்யூட் டிசைன் வந்துட்டு ஒன்று கிடச்சிரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரியே அது ஃபுல்லாகவே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே மட்டும், உள் சைடு நம்ம பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. வெளி சைடு மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே வந்துட்டு எல்லோ டார்க்காக சூப்பராக வந்துட்டு தெரிஞ்சுது. லைட்டாக எங்கேயாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடணுன்னா போட்டிக்கலாம். இப்போ நல்லாவே வந்துட்டு காயட்டும். ஓகேவா? நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்பவே கேப் இருக்க மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நான் லைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லாவே காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ஃபோன் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதில் நீங்கள் என்னெல்லாம் வேறு திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு வச்சு காமிக்க போகிறேன். இப்போ நல்லா காஞ்சிட்டு நான் வந்துட்டு எடுத்துட்டேன். நைட் டைம்ன்றனால கொஞ்சம் வந்துட்டு பிரைட்னஸாக தெரியல. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபோன் ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பெக்ஸை வந்துட்டு நைட் டைமில் இந்த மாதிரிலாம் கழட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பெக்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். கீழே வைக்கும்போது நமக்கு வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷனல் தான். ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம கூட ஃபோன் ஸ்டாண்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய திங்ஸ் இன்னும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதை கூட நான் உங்களுக்கு வந்துட்டு லைனாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு செகண்டும் பார்த்துட்டோம். ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு என்னெல்லாம் வைக்க முடியும்னு தான் காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எது வைக்கணும்னு இருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் ஆர்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது தான். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி அதுக்கு கூட வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் போர்டில் நம்மளே வந்துட்டு 2-3 பெயிண்டிங் பண்ணியிருப்போம். அப்போ வந்துட்டு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக பண்ண இந்த பீகாக்கு தான் இது. பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இது மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்னெல்லாம் வைக்க முடியுமோ வச்சு காமிச்சிட்டேன். அவ்வளோதான். இதை நீங்கள் என்னவா யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபோன் ஸ்டாண்டுக்கு தான் வந்துட்டு மெயினாக அதை நம்ம பண்ணது. ஓகே, இதை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். சின்ன வேலை தான். நம்ம வந்துட்டு இதை பண்ணிடலாம். ஈஸியாகவும் பண்ணிடலாம். பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.